நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் சிறப்பை பெறுகிறார். நிதி அமைச்சகம் வந்தடைந்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வாழ்த்து பெற உள்ளார். பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட். முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு. நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க ஜூலை 26ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டெல்லி பயணத்தின் போது தமிழ்நாடு இல்லத்தின் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு வாபஸ். புறநகர் மின்சார ரயில்கள் பகல் நேரங்களில் வழக்கம் போல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே விளக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் இரவு நேரங்களில் மட்டுமே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி அளவில் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு வாபஸ். தாம்பரம் மார்க்கத்தில் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல். விருதுநகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர். போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் 14 IAS அதிகாரிகள் இடமாற்றம். ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து 61,509 கன அடி நீர் திறப்பு. கபினி அணையிலிருந்து நீர் திறப்பு 10,000 கன அடியாக குறைப்பு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரை 3 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி. வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 4 பேருக்கு போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல் உதவி ஆணையருக்கு நீதிபதி எச்சரிக்கை. 3 பேரையும் எப்படி அழைத்து செல்கிறீர்களோ அதே போல நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு அடுத்த கட்டமாக என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் குழு இன்று முடிவு. ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள பரிசோதனை முடிவுகள் கிடைத்ததும் மேற்கொள்ள திட்டம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி ஜாபர் சாதிக் தொடர்ந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
வங்கதேசத்தில் இருந்து இரண்டாவது நாளாக 82 மாணவர்கள் சென்னை வருகை. பதற்றத்தில் உள்ள மாணவர்களை அழைத்து வர தாய் உள்ளத்துடன் தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டி. கோவையில் கல்லூரி மாணவிகளை காதலிப்பதாக கூறி ஆபாச வீடியோ பதிவு செய்து மிரட்டல். சக மாணவரான ஸ்ரீதர்சன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. நான்கு ஆண்டுகளுக்கு முன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடனை மீண்டும் கட்டச் சொல்லி வந்த நோட்டீஸால் விவசாயிகள் அதிர்ச்சி. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு.